10th Home Science, lesson number 4, 4.3.2, cooking by dry heat. So before this we saw a lot of methods, other methods, that is by pressure cooker, by steaming, by stewing, simmering, and by boiling. So those types were to prepare foods in that way. And now we are going to learn how to cook food by dry heat. We all like to eat kakras, peanuts, bread, buns, cakes, and rusk. Do you know how these are cooked? Yes, all these are cooked by dry heat, which is usually hot. The temperature used is as high as 200 to 300 degrees Celsius. Dry heat cooking gives a crisp texture, brown color, and pleasant flavor to the food. So, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய வகையான குக்கிங் பண்ணுற மெத்தட்ஸில் பார்த்தோம். இப்போ இந்த டாப்பிக்கில் 5.3.2ல் ட்ரை ஹீட் எப்படி ட்ரை ஹீட்டை மட்டும் வச்சு நம்ம குக் பண்ணணுன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பீனட்ஸ், தட் இஸ் வறுத்த கடலை, தென் பிரெட், பன், கேக், ரஸ்க் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கனாக்கா இந்த மாதிரி ஹீட், தட் இஸ் மோர் தென் 200 to 300 degrees Celsius ஹாட் ஏரில் இந்த ஃபுட்டெல்லாம் வச்சு அதை ஹீட் பண்ணி அதோடய ஃப்ளேவர் கொண்டுறாங்க. அண்ட் இட் பிகம்ஸ் ப்ரௌன் கலர். அந்த ஒவ்வொரு டிஷ்ஷும் ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஏன் ப்ரௌன் கலரில் இருக்குனாக்கா பிகாஸ் ஆஃப் த ஹீட். There are 3 ways of cooking food by dry heat: baking, roasting, and grilling. ஸோ இந்த ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கு 3 வகை இருக்குது. ஒன்று பேக் பண்ணி ஹீட் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணி ஹீட் பண்ணலாம், grill பண்ணி ஹீட் பண்ணலாம். First, baking. Baking is a method by which food is cooked by placing it inside the heat closed box called as oven. The air inside the oven gets hot due to the fire lit at its base or with electricity, and the food gets cooked by hot air. When placed inside, have you seen the bakery in your neighborhood? You must have also seen big ovens which are heated by fire products by coal or wood, and which are used to bake roti, naan, pavs, buns, biscuits, breads, and pastries. These ovens are known as batis. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க பேக்கரியில் நீங்கள் பார்க்கலாம். மேபி யூ மே ஹாவ் 8 பஃப்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். ஸோ அந்த பஃப்ஸ் நீங்கள் போய் கேட்கும்போது அது ஒரு ஓவனில் சூடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ திஸ் பேக்கிங் இஸ் நத்திங் பட், இந்த பேக்கிங்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டி ஆகட்டும், நான் ஆகட்டும், பாவ் ஆகட்டும், பாவ்னா பன்னு, பிஸ்கட்ஸ் ஆகட்டும், ப்ரெட் ஆகட்டும், ஆல் பேஸ்ட்ரீஸ்னால் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் விச் வி ஆர் கெட்டிங் இன் பேக்கரிஸ். ஸோ பேஸ்ட்ரீஸ் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும். அது பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த ஃபுட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டி மூலமாகவோ இல்லை சார்கோல் மூலமாகவோ, தட் இஸ் கறி மூலமாகவோ இல்லை வுட்டு கட்டை மூலமாகவோ அதை பற்ற வைப்பாங்க. அடியில் அது சூடாகும். அந்த ஹீட்டில் சூடாகினாட்டி ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகும். அந்த மிஷினுக்கு பேர் பத்தீஸ், BHATTIS, பத்தீஸ். யூ கேன் ஈஸிலி மேக் an oven at home. Take a kadai or a thick walled vessel that will retain heat well. Put the layer of a sand in it and fit it with lid. Heat this oven over coal, kerosene, or gas stove. Once becomes hot, put the food inside and close the lid. Place the tin or kadai on the low fire. Bake food till it is light brown or color. Do not open the lid very frequently because the hot air from the inside will escape and make food dry and hard. ஸோ நீங்கள் நாமளே இந்த ஓவனை வீட்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடாயை எடுத்துக்கணும். அந்த கடாயினாக்கா ஒரு வெசல் கிளறுவாங்க, அந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் மண் போட்டுக்கணும், பியூரான மண். யூ ஹேவ் டு ஃபில்டர் த டஸ்ட்டு. இந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மண் மட்டும் அதுக்குள்ளே போட்டுக்கணும். அப்புறம் அடியில் இது பற்ற வச்சுக்கணும், நெருப்பு பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு நீங்கள் அந்த நெருப்பத்தை கோல் மூலமாக இல்லை கெரோசின் மூலமாக இல்லை கேஸ் மூலமாக நீங்கள் பற்ற வைக்கலாம். பற்ற வச்சுட்டு அந்த ஃபுட்டு அதுக்குள்ளே போட்டு அது நல்லா ஹீட் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக ஹீட் பண்ண வாட்டி ஃபுட்டை உள்ளே வச்சுட்டு தென் யூ ஹேவ் டு க்ளோஸ் த லிட். அந்த ஒரு மூடி வச்சு அந்த கடாயை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும் உங்கள் கேஸை. ஸோ தட் ஹீட் ஆக உங்களுக்கு அந்த ஃபுட்டு வெந்துடும்.
பட் யூ ஹேவ் டு நாட் ஓப்பன் த லிட் ஃப்ரீக்வெண்ட்லி. நீங்கள் அந்த மேலே இருக்க மூடி வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணக்கூடாது. பிகாஸ் உள்ளே இருக்க ஹீட்லாம் வெளியே போயிட்டு அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஹார்டாகவும் ட்ரையாகவும் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, அட்வான்டேஜஸ். இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன? ஃபுட் குக்ட் யூஸிங் திஸ் மெத்தட் ஆட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் இன் அவர் பிளேட். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் வந்து நம்ம பிளேட்டில் பார்க்க முடியும் இந்த ஃபுட்டில். ரிமெம்பர், சம் பேக்டு ப்ராடக்ட்ஸ் மே பி ஹை இன் கலோரி கண்டென்ட் லைக் கேக் அண்ட் பேஸ்ட்ரீஸ். ஸோ சம் ஆஃப் த ஃபுட், ஒரு சில ஃபுட் வந்து கலோரியில் கொழுப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் இஸ் கலோரியில் ரொம்ப அதிகமாக இருக்கும், கொழுப்பு கிடையாது, கலோரியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் கேக் அண்ட் பேஸ்ட்ரீஸ் எல்லாமே உங்களுக்கு சுகர் கண்டென்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கணும், கலோரி அதிகமாக இருக்கும். The next method is roasting. Roasting means roast பண்ணுறது. Another method of cooking food by dry heat is roasting. While roasting, the food is put directly on the hot tawa and griddle or sand or fire and cooked. Vegetables like brinjal, potatoes and sweet potatoes can be roasted by, and so do grains like maize and chickpeas. Nuts like groundnuts, cashew nuts and food like papad, kakra and meat are also cooked by this method. We are sure you have roasted many of these foods. Which food do you usually roast at home? One of them would have been brinjal. So இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, next method is roasting. Roasting means நீங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க, you may have done in your home. That is, there will be a tawa. Tawa means it is like a pan. ஒரு தவா எடுத்துப்பீங்க, தோசை சுடுற மாதிரிலாம் தவா இருக்கும், இல்லாட்டி ஒரு கிரிண்டில் இருக்கும், இல்லாட்டி ஒரு சாண்ட் இருக்கும், இல்லாட்டி ஃபயர் இருக்கும், அதில் வந்து நம்ம குக் பண்ணுவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா எல்லா வீட்லேயும் வெஜிடபிள்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவோம். வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இதெல்லாமே பார்த்தா ரோஸ்ட் பண்ணுவோம், நம்ம சாப்பிட்ருக்கோம். தென் நட்ஸு, கிரவுண்ட் நட்ஸ், கேஷ்யூ நட்ஸு, ஒரு பாப்பட்னா அப்பளம், இல்லை மீட்டுனா கறி, மேபி சிக்கன், மட்டன் ஆர் ஃபிஷ், எனி திங். இந்த மெத்தடில் வந்து தே வில் ரோஸ்ட், நம்ம சாப்பிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் எது அதிகமாக ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இட் மே பி brinjal. ஸோ while roasting brinjal, you must have placed it directly on the fire and must have kept on turning it every now and then so that all sides get roasted. How did you know that your brinjal is roasted and ready? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரில்லில் வச்சுருக்க பிரிஞ்சால், ரோஸ்ட்டில் பண்ணியிருக்க பிரிஞ்சால் எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அப்படின்னா இட் வில் பி ரோஸ்டட் ஆல் த சைட்ஸ், அது எல்லா சைட்லேயும் வந்து அது ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் யூ ஹேவ் டு ஸ்லைட் இட். நீங்கள் ரோஸ்ட் பண்ண அந்த பிரிஞ்சாலை வந்து டர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் இட் ஹேஸ் டு ரோஸ்டட் இன் ஆல் சைட்ஸ். ஸோ எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகிருக்கும். அது ஹேவ் யூ சீன் த கிரெயின் ஆர் மெய்ஸ் ஆர் chickpeas or peanuts being roasted? How it is done? Yes, you are right. These are roasted in hot sand placed in a huge vessel like karahi. The food is stirred all the time for even distribution of heat. Tandoori is a kind of oven made of clay and used for roasting rotis, naans, paneer and chicken. So நீங்கள் வந்து restaurant, you may have visited restaurant. There you may have ordered for naan or tandoori or paneer or rotis. ஸோ இந்த ரோட்டிஸ், நான்ஸ் எல்லாமே எப்படி தயாரிக்கிறாங்கனாக்கா, அது ஒரு கிளேனாக்கா சுத்தமான சேறு, மணல் சேர்த்தை வச்சு ஒரு பெருசாக ஓவன் மாதிரி பண்ணுவாங்க, அதில் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரோட்டிஸ், நான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஒரு பெரிய வெசல் இருக்கும், அந்த வெசலுக்கு பேர் கராஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீனட்ஸு, chickpeas, அதாவது வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மணல் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க, அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைண்ட் அவுட் ஹவு எல்ஸ் ரோஸ்டிங் இஸ் டன். ஓகே, வேறு என்ன மெத்தடில் ரோஸ்டிங் பண்ணாங்க நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. த அட்வான்டேஜ் ஆஃப் ரோஸ்டிங் இஸ் ஃபுட் இஸ் டேஸ்டியர் வென் குக்ட் திஸ் வே. இட் ஆல்சோ ஆட்ஸ் வெரைட்டி டு அ மீல். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஃபுட் வந்து டேஸ்டியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், it is a relatively slow method of cooking. Roasted food sometimes is too dry, therefore it may be served with chutney or sauce. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இந்த ரோஸ்டட் ஃபுட் வந்து ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகும். அது இல்லாமல் சம்டைம்ஸ் சில டைம் பார்த்திங்கனாக்கா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அது சாஸோ சட்னியை வச்சு தான் சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க.
Then third one, grilling. Grilling is cooking over a glowing fire and used more direct heat and is slower than roasting. The food is supported on an iron grate over the fire or between electrically heated grill bars. The grill bars are brushed with oil to prevent food sticking and can be heated by charcoal, gas, or electricity. The food is cooked on both sides to give a distinctive flavor. Potatoes, sweet potatoes, brinjal, chicken, and fish can be grilled. You have eaten bati chokla, chicken, and paneer tikkas and kebabs, as these food are cooked by grilling. Okay, grilling means you would have seen in barbecues. ஸோ இந்த பார்பிக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிரில்லிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷவர்மா இஸ் வே ஆஃப் கிரில்லிங். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டிக் மாதிரி இருக்கும், ஒரு அயன் ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த கம்பியில் வந்து ஃபுட்டை வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரோஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து பார்ஸில், அந்த கிரில் பார்ஸில் வச்சுருப்பாங்க. இது வந்து மேலே லைட்டாக ஆயில் தடவி இருப்பாங்க, அதையாட்டம் அதை டேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஃபுட்டை. ஸோ தட் அந்த ஃபுட் வந்து 4 பக்கமும் நல்ல குக் ஆகிறதுக்காக. இந்த மெத்தடில் பார்த்திங்கனாக்கா நம்ம சார்கோலில் ஹீட் பண்ணி, கேஸில் ஹீட் பண்ணி, எலக்ட்ரிசிட்டியில் கூட ஹீட் பண்ணி, இந்த மாதிரி கிரில்லிங் எல்லாமே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாட்டம் இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா லைக் பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பிரிஞ்சால், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாமே கிரில் பண்ணி தான் சாப்பிட்றாங்க இன்றைக்கி நிறைய இடத்துல. நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், கபாப் சாப்பிட்ருக்கலாம், பன்னீர் தீக்கா சாப்பிட்ருக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிரில் பண்ணி தான் வருது ஹோட்டலில் அப்படின்னு சொல்கிறாங்க. த அட்வான்டேஜஸ் ஆஃப் கிரில்லிங் இஸ் கிரில்லிங் லைக் ரோஸ்டிங் ஆல்சோ கிவ்ஸ் நைஸ் ஃப்ளேவர் டு ஃபுட். யூ கேன் ப்ரிப்பேர் அ வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் யூஸிங் திஸ் மெத்தட். ஸோ ரோஸ்டிங் மாதிரியே கிரில்லிங்கும் பார்த்திங்கனாக்கா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டிஷ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் 4.3.3 ஃப்ரையிங். ஸோ Frying is the process of cooking food in hot ghee or oil. Food can be cooked either by shallow frying or by deep frying. Shallow frying means frying in little oil, and deep frying means immersing food fully into ghee or oil. You must have cooked food using both of these methods. Name some of items which you cook at home using these methods and write it in the table given below. ஸோ ஃப்ரையிங் பார்த்திங்கனாக்கா உங்கள் வீட்டில் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இல்லை நான்வெஜ் ஆகட்டும், எல்லாம் ஃப்ரை பண்ணுவாங்க. பொட்டேட்டோஸ், மேக்ஸிமம் பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணுவாங்க வீட்டில். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா கீ இல்லாட்டி ஆயில் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த ஃப்ரைங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ணுறது, தட் இஸ் லைக் பொட்டேட்டோ எல்லாமே பண்ணுறது. அண்ட் அனதர் பொட்டேட்டோஸ் தட் இஸ் வெஜிடபிள் அந்த மாதிரி பொரியல் பண்ணுறது. தென் அனதர் டைப் இஸ் அந்த ஃபுட்டே எண்ணெய்க்குள்ளே ஊற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் திங் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து எண்ணெய்க்குள்ளே போடுவாங்க, அப்பளம் எண்ணெய்க்குள்ளே போடுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃப்ரையிங். அதேட்டம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கிளறது, தட் இஸ் ஃப்ரை பண்ணுறது, தட் இஸ் ஆல்சோ ஃப்ரையிங். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 types of shallow frying and deep frying examples எழுதி அனுப்பிச்சுடுங்க. Then deep frying. Several Indian foods are cooked using frying. This includes food like bhajiyas, pakoras, samosas, vada and kachoris. Deep frying is carried out by dropping the food in well-heated ghee or oil in a kadai. The food should fully dip in the ghee or oil. A few pieces of food should be added at the time. We should avoid using large quantity of oil or ghee for frying. Overheating of ghee or oil while frying should be avoided. So again, deep frying என்னக்கா அந்த கடாய், you can see a kadai there. அந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிடுவாங்க. They will pour the oil and they will heat it. When the oil becomes very heat, then they will soak the food into it. They will put the food into it. அந்த ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆனவுடனே அந்த கடாயில் அந்த ஃபுட் அதுக்குள்ளே போடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சமோசா, பஜ்ஜி, அப்பளம், தென் வடா இதெல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கீ கூட நெய் கூட யூஸ் பண்ணலாம். அவங்க சில பேர் ஆயில் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓவர் ஹீட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பண்ணக்கூடாது. பிகாஸ்
அது வந்து ரொம்ப ஃபுட்டு வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட், ஆஃப்டர் ஃப்ரையிங் கூல் த ஆயில் அண்ட் ஸ்டோர் the leftover oil in a covered container to prevent any decomposition. Avoid repeating use of same oil for frying. ஓகே, இந்த பஜ்ஜி எல்லாம் பண்ணி முடிச்சோட்டி இந்த ஆயிலை வந்து வீட்டில் எடுத்து வச்சிருந்தோம். அடிக்கடி பாயில் பண்ணு ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஷாலோ ஃப்ரையிங். ஹவு வில் யூ ஷாலோ ஃப்ரை த ஃபுட்? வாட் ப்ரிகாஷன்ஸ் வில் யூ டேக் while ஷாலோ ஃப்ரையிங்? எஸ், யூ ஆர் ரைட். Use a little oil at possible and control the heat. Turn the side of the food when needed and apply oil if needed again. Non-stick pans are good for shallow frying as they need very little oil to fry. So shallow frying means you will be using small amount of oil. So கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுவீங்க. அகெயின் வெஜிடபிள்ஸ் ஆர் டன் லைக் தட் அண்ட் மீட் ஆர் டன் லைக் தட், ஈவன் ஆம்லேட். ஸோ ஹாஃப் பாயில் ஆம்லேட் இதெல்லாமே ஷாலோ ஃப்ரைங் தான் பண்ணுறாங்க. சம் ப்ரிகாஷன் வைல் ஃப்ரைங் ஃபுட். ஸோ ஒரு ஃபுட்டை ஃப்ரை பண்ணும்போது ஒரு சில ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். லெட் அஸ் see. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபுட் ஷுட் பி கட் இன்டு ஈவன் சைஸ் பீஸ் டு என்ஷூர் ஈவன் குக்கிங். ஸோ அந்த ஃபுட்டு வந்து கரெக்டான சைஸில் கட் பண்ணியிருக்கணும். த கீ ஆர் ஆயில் ஷுட் பி ஹீட்டட் வெல் அண்ட் தென் த ஃப்ளேம் ஆர் ஹீட் ஷுட் பி ரெடியூஸ் அ லிட்டில். ஃபஸ்ட்டு அந்த பேனில் நீங்கள் கீ ஆர் நெய் இல்லாட்டி ஆயில் போட்டு சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த அந்த பேனை வந்து நீங்கள் சிம் பண்ணிடணும் கேஸை. A few pieces of food should be put at one time as adding a lot of food may lower the temperature of fat and increase the fat absorption. ஸோ அந்த பேனில் நீங்கள் அந்த ஃபுட்டு ஈவனாக வெஜிடபிள்ஸ் ஆர் சம் ஃபுட் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அந்த பேனில் ஆட் பண்ணணும். அதர்வைஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த ஃபுட்டோட ஃபேட் அப்சர்வேஷன் அதிகமாகிடுங்கிறாங்க. ஃப்ரைட் ஃபுட் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் அ க்ளீன் அப்சர்வன்ட் கிச்சன் நாப்கின் ஆர் ப்ரௌன் பேப்பர். ஸோ நீங்கள் பண்ண ஃபுட்டை வந்து எடுத்து ஆயிலேருந்து எடுத்து ஒரு அப்சர்வன்ட் நாப்கின் அதர்வைஸ் டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி இதில் வைக்கணுங்கிறாங்க. ஸோ தட் ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ஆல் த பீசஸ் ஆஃப் த ஃபுட் ஷுட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த ஆயில் ஆர் கீ டு அவாய்ட் பர்னிங் ஆஃப் தீஸ் ஃபுட்ஸ் பீசஸ் அண்ட் ஸ்பாயிலிங் ஆஃப் அ கீ ஆர் ஆயில். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஃபுட்டை வந்து நீங்கள் தனியாக எடுத்துடணும் அந்த ஆயிலேருந்து. அதர்வைஸ் அந்த ஃபுட் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும், பர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்பாயில் ஆகிடும், அந்த ஆயிலையோ இல்லை கீயும் ஸ்பாயில் பண்ணிவிடும். அட்வான்டேஜஸ். ஃப்ரைடு ஃபுட் ஹேஸ் லாங்கர் லைஃப் தேன் ஃபுட் குக்கிங் யூஸிங் அதர் மெத்தட்ஸ். ஸோ ஹியர் இஸ் அன் அட்வான்டேஜஸ் இன் த குக்கிங் ஃபுட் தட் the life of the food is very long. ஸோ இந்த ஃப்ரை பண்ண ஃபுட் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பேரிங் டு அதர் மெத்தட்ஸ். Disadvantage. Fried food, especially deep fried food, is difficult to digest and has many calories too. Excessive consumption of fried food can be bad for health. So இந்த ஃப்ரைட் ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா உங்களுக்கு அது ஃபுல் நிறைய கலோரி இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 4.3.4 other methods of cooking. Now we are going to discuss the other method of cooking. First is microwave cooking. It is a comparative new method of cooking and gradually becoming popular. In this method, food are cooked by microwave radiation. Water molecules in the food vibrate rapidly due to the microwaves. The heat generated in the process cooks the food. So this is a new type of குக்கிங் ஃபுட். இது ஒரு புது வகையான இப்போ லேட்டஸ்ட்டாக இது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. தட் இஸ் மைக்ரோ ஓவன். ஸோ மைக்ரோ ஓவன் நீங்கள் வந்து பேக்கரியில் பார்த்துக்கலாம். யூ மே ஹேவ் சீன் இட் இன் பேக்கரி. ஸோ நீங்கள் எந்த ஃபுட் வச்சாலும் இஃப் யூ ஸ்விட்ச் ஆன் த மைக்ரோ ஓவன் உள்ளே வந்து அது ஃபுட்டோட சுற்றிட்டு இருக்கும். பிகாஸ் த ஃபுட் இஸ் கண்டெயின் சம் வாட்டர் மாலிகூல்ஸ். அந்த ஃபுட்டில் வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்கிறனால அந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன் மூலமாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேப்பிடாக உடனே குக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜ். இட் இஸ் குயிக் மெத்தட் ஆஃப் குக்கிங் டைம்ஸ்
is reduced significantly as compared to other methods. So time வந்து ரொம்ப சீக்கிரமா இது குக் ஆகுது, இது ஒரு அட்வான்டேஜ். Disadvantage, it uses electrical energy and therefore may not be useful in places where continuous electric supply is not available. So இது வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தால் மட்டும் தான் யூஸ் ஆகும் அண்ட் வேறு எது மூலமாகவும் இது யூஸ் பண்ண முடியாது. That is a disadvantage. It may dry up your food products. So another minus point is ஃபுட்டுக்குள்ளே இருக்க எல்லா மாய்ஸ்சரையும் இது எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next is solar cooking. Before that there is a box. அது படிக்கலாம். Remember, while using a microwave, remember that open the microwave a few seconds after it has stopped. It will decrease your exposures to radiation. So this is a very important point. In microwave there is lot of minus points, that is radiations are there. So you have to, after preparing the food, cooking the food, you have to open the microwave and you have to wait for some times, because the radiation has to be evaporated, then only you have to eat the food. ஸோ இந்த மைக்ரோவேவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரேடியேஷன்ஸ் இருக்கும். ரெகுலராக மைக்ரோவேவில் சாப்பிட்றவங்களுக்கு அந்த ரேடியேஷன்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணணுனாக்கா மைக்ரோவேவில் வந்து நீங்கள் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சோலார் குக்கிங். Solar oven or solar cooker makes use of sunlight as its source of energy. Box type solar cookers are useful for a family with a panel type solar cookers can be used for a community on a larger scale. So solar cooker, you can see a picture there. சோலார் குக்கர் இது வந்து ஃபாரினில் ரொம்ப ஃபேமஸ், ஓப்பன் பிளேஸில் குக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சோலார் எனர்ஜி, சன் எனர்ஜி மூலமாக குக் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபேமிலிக்கோ இல்லை ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கோ சமைச்சு போகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் யூசஸ் solar energy. Advantage, first, the solar cooker does not produce smoke, the low maintenance and practically no running cost. ஸோ இந்த சோலார் குக்கர் பார்த்திங்கனாக்கா ஸ்மோக்கே ப்ரொடியூஸ் பண்ணாது, இதில் மெயின்டெனன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நோ எக்ஸ்பென்சஸ். இட் இஸ் அன் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார் குக்கிங் கேன் பி சக்ஸஸ்ஃபுல்லி டன் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த சோலார் குக்கிங் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ், சோலார் குக்கர் இஸ் யூஸ்ட் அவுட் சைட் அண்ட் ஒர்க்ஸ் ஒன்லி வென் there is plenty of sunshine. ஸோ வெயில் இருந்தால் தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும், அதை விட வெளியே தான் இது வந்து சமைக்க முடியும். ஸோ that is a disadvantage. So there are some in-text questions you have to ஸோ இந்த விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா சமைக்கும் போது லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4.4 லாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் டியூரிங் குக்கிங் அந்த டாப்பிக்கில். அந்த விட்டமின் ஏ வந்து மோஸ்ட்லி லாஸ் ஆகுது. அது நம்ம லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணுன்னாக்கா நமக்கு குக் பண்ணும்போது அந்த மேலே ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு குக் பண்ணோன்னாக்கா விட்டமின் ஏ இருக்கும். இல்லாட்டி அது ஆக்சிஜனோட கலந்து விட்டமின் ஏ வந்து டிசால்வ் ஆகிடும். மோர் தென் 300 டிகிரி செல்சியஸ் எந்த ஃபுட்டு நீங்கள் இது பண்ணாலும் குக் பண்ணாலும் தட் விட்டமின் ஏ வில் பி டிசால்வ்ட் இன் ஆக்சிஜன். நெக்ஸ்ட், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். It is a group of 8 water-soluble vitamins. They are generally found together in most food and share certain properties in common. Vitamin B gets dissolved in water when these foods are washed, soaked or cooked in water. If this water is discarded, the result is the loss of vitamin B. So vitamin B வந்து நம்ம வாஷ் பண்ணுற ஆர் சோக் ஊற வைக்கிற ஆர் குக் பண்ணுற வாட்டரில், ஃபுட்டோட வாட்டரில் இந்த விட்டமின் பி இருக்குது. பட் மோஸ்ட்லி வி த்ரோ இட், வி டிஸ்கார்ட் த வாட்டர். நம்ம வந்து தூக்கி போட்டுறோம் அந்த வாட்டர், பட் அது கூட விட்டமின் B12 இருக்குது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் தட் வாட்டர் பிகாஸ் இன் தட் வாட்டர் தேர் ஆர் அரவுண்ட் 8 solubles விட்டமின்ஸ். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 விட்டமின் solubles இருக்குது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் இட். Rice, pulses and some vegetables are the main source of vitamin B complex in our diet, and therefore care should be taken
while washing, soaking and cooking these foods. Another reason of loss for the vitamin B complex from our food is the addition of cooking soda and food during the process of cooking. Therefore, use of soda while cooking food should be avoided. Milk is a good source of riboflavin, also called vitamin B. It gets destroyed when milk is exposed to sunlight due to the ultraviolet rays. In order to prevent vitamin B in food, exposure of sunlight should be avoided. So, அரிசி, pulses, பருப்பு அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா விட்டமின் பியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போதோ இல்லை ஊற வைக்கும் போதோ இல்லை குக் பண்ணும்போது இந்த ஃபுட்ஸை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். அப்புறம் விட்டமின் பி பார்த்திங்கனாக்கா சன்லைட்டோட யூவி ரேஸ் மூலமாக எக்ஸ்போஸ் ஆகிடும். பட்டுச்சுனாவே விட்டமின் பி வந்து போயிடும். ஸோ குக் பண்ணும்போது அதிகமாக நம்ம குக்கிங் சோடா யூஸ் பண்ணக்கூடாது, அவரோட ப்ராசஸ்டு திங்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மில்கில் அதிகமாக ரிபோஃப்ளேவின் இருக்குது, தட் இஸ் விட்டமின் பி. பட் மில்க்கு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது விட்டமின் பி வந்து டிசால்வ் ஆகிடுது. ஸோ we have to